தாய் தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். உழைப்பாளர்கள் தினம் என்றால் உழைப்பாளர்களுக்கு என்னென்ன தெரியாது. இன்றைக்கி உழைப்பாளர்கள் தினம் எப்படி கொண்டாடுறது அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி கார்பரேட் முதலாளிகள் வேலை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் உழைப்பாளர்கள் உழைப்பாளர்கள் தினம்னா என்னென்னு தெரியாமல் இருக்காங்க. அதுக்கு நம்ம நாம் தமிழர் கட்சி உழைப்பாளர் தினம் முதல் கூட்டம் திருப்பூர் மாவட்ட உழைப்பாளர்கள் தொழிற்சங்க பேரவை முதல்ல நடத்துறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கு தொழிற்சங்க பேரவைக்கு மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு மேடைங்கிறனால கொஞ்சம் இதாக இருக்குது, அது இது தப்பாக நினச்சிக்காதீங்க. உழைப்பாளர்கள் எப்போ 1000-500க்கு விலை போகிறோமோ அதனால் நம்ம இன்னும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கிறோம். நம்ம உழைப்பாளர்களுடைய உரிமைகளை யாருக்கும் தெரியறதில்ல. 1000-2000 ஒரு குவார்ட்ரு திருட்டு திமுக நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போ பணம் இருந்தால் தான் அரசியலில் ஜெயிக்க முடியும், அந்த சூழ்நிலை கொண்டு வந்துட்டாங்க. அது மக்கள் இன்னும் சரியாக பயன்படுத்திக்க முடியல, புரியல, மக்களுக்கு புரியல. நம்ம கத்திக்கிட்டே தான் இருக்கிறோம், தமிழ் தேசியம் வாழ்க, தமிழ் தேசியம் வாழ்க, தமிழ் தேசியம் வாழ்க. அந்த உழைப்பாளர்களுக்கு இன்னும் சரியான முறையில் தெரியல, ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. நிச்சயமாக ஒரு நாளுக்கு தெரியும். என்னன்னா இங்கே நடந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். நம்ம எத்தனை உழைப்பாளர்கள் நம்ம உழைப்பு இல்லாமல் கஷ்டப்படுறேன்ட்டு எல்லாம் ஹிந்திக்காரனை கொண்டு வந்தான். பிஜேபி அரசு எல்லா ஹிந்திக்காரனுக்கும் ஓட்டுரிமை விடு அப்படிங்கிறான். ஓட்டுரிமை முடிச்சா நம்ம எங்கே போக முடியும்? நம்ம நடுத்தரில் தான் நிற்க முடியும். உழைப்பாளர்கள் யாரும் இருக்காங்க? எல்லாம் மூட்டத்தை கூடலாம் நாளைக்கு 5-10க்கு எல்லாம் அடிமையாக்கிட்டோம். ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 1000-2000க்கு பிச்சை எடுத்து வைக்கிறான், பிச்சை எடுக்க வச்சுட்டான். அண்ணன் சொன்ன மாதிரி இன்னொரு 10 வருஷம், அதிகமாக இல்லை, இன்னொரு 10 வருஷம், 10 வருஷம் நம்ம குட்டிச்சவர் வைக்கிறோம். எல்லாம் பிஜேபிக்காரன் ஹிந்திக்காரன் உள்ளே ஏற்றிடுவான், நம்மளை அடித்து விரட்டுறான். இதே திருப்பூரில் நடந்திருக்கு. நம்மளை அடித்து விரட்டுனது எல்லாத்துக்கும் தெரியும். யார் தமிழ எவனுக்கு நெஞ்சில் தமிழ் ரத்தம் ஓடுது அவங்கள துடிக்க வேண்டாமா? ஹிந்திக்காரனை உள்ள முடிவு பண்ணணும். கார்பரேட் முதலாளிகளெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஹிந்திக்காரனை வச்சு வேலை வாங்கிட்டு இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. கார்பரேட் கம்பெனியில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி யாரும் உழைப்பாளர்கள் தினம், கார்பரேட் கம்பெனியில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. யாரும் கேட்கறதுக்கு முடியாது. இதுக்கு என்ன பண்ணுது? சட்டம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? சட்டத்தை பணம் கொடுத்து முடிச்சிடுறாங்க, அவ்வளோதான். ஒன்றும் பண்ண முடியல. உழைப்பாளர் தினம்னா என்னென்னு பொதுமக்களுக்கு தெரியல, பொதுமக்களுக்கு விழுப்புரம் இல்லை. நம்ம விழுப்புரம் கத்திக்கிட்டு இருக்கிறோம், அவங்க கிடக்கிறான் அப்படியே போயிட்டே இருக்காங்க. கத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இப்போ இவ்வளோ கூட்டம் போட்டு கத்திக்கிட்டு உட்காந்துருக்கிறோம் உழைப்பாளர் தினம்ன்ட்டு. ஆனால் உழைப்பாளர்கள் மக்களுக்கு தெரியறது இல்லைல்ல. அதனால் உழைப்பாளர்கள் எப்போ 1000-500க்கு அடிமை போகிறோமோ அது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு இப்படி தான். எப்போ பிஜேபி ஹிந்திக்காரனை கொண்டு உள்ளே விடுறாங்களோ அது வரைக்கும் நம்ம இப்படி தான் இருக்கணும். உழைப்பாளர்கள் தினம் வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். உரிமைக்கு குரல் கொடுப்போம், வளர்ச்சிக்கு துணை நிற்போம். நாம் தமிழர்.